வந்து காலிலேருந்து வாழை மரம் வெட்டு நீல அதனால வெட்டி கூட அங்கே தண்டு இருந்தா கொஞ்சாங்க இதே ஒரு பாட்டு காலிலேருந்து இருந்தால் வெட்டி கிடையாது. நம்ம வீட்டு கொல்லையிலேருந்து இருக்குது. முதல்ல 2-3 மரம் வெட்டாமல் விட்டுட்டீங்க. எனக்கு முடியலையே. இப்போ அதை வெட்டி சமைப்போம், நல்லா இருக்கும், உடம்புக்கும் தரமானது. அதுக்குன்னு வெட்டுங்கன்னு சொன்னேன். இதுக்கு ஒரு கச்சேரியா? என்னம்மா பண்ணுற? ஏமா வாமா வாழை தந்துட்டு வெட்ட சொன்னேன். அதை நைஸாக அரிஞ்சு வைக்கிறேன். ஒரு கறியாச்சி ஏதாவது ஒரு குழம்பு வச்சிரு. என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியல, பார்ப்போம். அம்மா சொன்ன மாதிரியே கத்திரிக்காய், கொத்தவரங்காய், முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். ஆமாம், அந்த மலைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அம்மா நைஸாக அரிஞ்சு கொடுத்தாங்க. வாழைத்தண்டு பொரியல், பீன்ஸு, கேரட்டு போட்டு ஒரு பொரியல். ஆமாம். அப்புறம் இன்றைக்கி சமையலோடு சேர்த்து சீப்பு முறுக்கும் கூட ரெடி பண்ணோம். தொடர்ந்து தீபாவளிக்கு அப்புறம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இட்லி பொடி, முருங்கைக்கீரை பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், குழம்பு தூள், மிளகாய் தூள், இட்லி மாவு எல்லாமே இருக்குது. எல்லாமே திருவையில் அரைச்சது. தேவைப்பட்டால் மேலே தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ போய் சாப்பிடலாமா? வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். சாமி கும்பிட்டு போய் சாமி கும்பிட்டு வாமா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.